ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். இந்த நாளிலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான காரியத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போகணும். நில் கவனி செல்லுன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் டிராஃபிக்கான இடங்கள்லாம் போட்டிருப்பாங்க. நில் கவனி செல். சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை போட்டுறது. ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருப்பாங்க, இங்கே மெதுவாக போங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. வளைவு ஸ்பீடை குறைச்சி போங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு சில ஆறு அறிவியலில் இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கவனமாக இரு, ஒரு ஆபத்து வருது, இல்லை இதை மீறினா உனக்கு ஆபத்து அப்படின்னு. அதனால் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கவனித்து போகணும். அந்த கவனிக்காதபடினால தான் சில நேரங்கள் நான் விரும்பாத சம்பவங்கள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கு. எதுவுமே கவனிக்காமல் கட 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 கடன் போகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, காட்டாறு மாதிரி போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த காட்டாறு மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதையுமே கவனிக்காமல் நான் நினச்சா செய்வேன், வைப்பேன், வாங்குவேன் அப்படின்ட்டு ஒன்றா கடைசியில் நான் செய்கிறது எல்லாம் கரெக்டாக அப்படி போனால் இப்போ முட்டிக்கிடும். அது எப்போ கவனமாக இருக்கணும்? பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே படிப்பில் கவனமாக இருக்கணும், வாகனங்களை ஓட்டும்போது நம்ம கவனமாக இருக்கணும், ஒரு ஆள்கிட்ட நம்ம விடுவார்த்தை விட்டுறக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். குறிப்பாக முக்கியமாக வேத வசனம் சில இடங்களில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம களிப்பாக இருக்கும்போது கவனமாக இருக்கும். அங்கே தான் நமக்கு சிக்கலே வந்துடுது. களிப்பாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அந்த மகிழ்ச்சியில் சில பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அவங்களுடைய மனது, அவங்களுடைய நினைவே மாறிப்போம். கவனமாக இருக்கிறதே கிடையாது. அதனால் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்திருக்கிறார். ஒருவேளை அதில் ஒரு ஆள் நபராக நீங்கள் இருக்கலாம். ஆமாம் பாச, எப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கும்போது செய்ததான சில தவறுகள் இன்றைக்கு எனக்கு பிரச்சனையாக நிற்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் வெளிப்படணும். இனிமேலாவது களிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியில் களிப்பாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்லணுன்னே தெரியாமல் சொல்லியிருந்தாங்க, மாட்டிக்கிட்டுதாங்க. இழக்கக்கூடாததை இழந்து பிறகு திரும்ப அதை பெற முடியுமோன்னு அது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? வாசிப்போமே. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து. என்ன ஒரு காரியம் செய்தா பார்த்தீங்களா? தன் மனைவியின் அழகை அவன் தான் ரசிக்கணும், இதுதான் இயற்கை. ஆனால் தான் மனைவியினுடைய அழகை யார் பார்க்கணும் விரும்புதான் பார்த்தீங்களா? அடுத்தவர்கள் பார்க்கும்படியாக ஒரு ராஜா விரும்பினா அப்போ அவனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு அவனை கீழ்த்தரமாய் கொண்டு போயிருப்பாங்க. 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. தன் மனைவியின் அழகை ரசிப்பதை விட பிறர் மனைவியுடைய அழகை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்துருவாங்க. இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கான் பாருங்கள். தன் மனைவியை பிறர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நினைவு. அதனால் அவள் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனால் சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஆனால் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவைகளுக்கு பின்பு அகாசூரிய ராஜ உக்கரம் தணிந்த போது அவளை குறித்த தீர்மானத்தை அவன் என்ன செய்த நினைத்து பார்க்கிறார். இழந்துட்டோமே அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி களிப்பாக இருக்கிற வரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தை விட்டுறக்கூடாது. அதான் சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடு. ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அந்த களிப்பில் ஒரு நிதானத்தோடு நம்ம கவனமாய் போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். களிப்பு தேவை, கவனத்தோடு இருங்க. காட் பிளஸ் யூ.